ஹாய், வெல்கம் டு குவிக் குக்ஸ் ஒய்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் சூப்புங்க. இது நம்ம மழை நாளில் நமக்கு ஃபீவரோ இல்லை ஏதோ ஒரு கோல்டோ, பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இது நம்ம கால்சியம் ரிச் கூட, கொலாஜன் ரிச் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம், புதினா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், உப்பு, முழு மிளகு, சீரகம், பிரியாணி மசாலா, இது எல்லாமே நமக்கு தேவையானதுங்க. ப்ளஸ் நீங்கள் கொரியாண்டர் பவுடர் கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா, இது மூணையும் நான் போட்டு அரைச்சிக்குவேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே புதினா சேர்த்துக்குவேன். நீங்கள் கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நைஸாக அரைக்கணும்னு தேவை கிடையாது. 1-2 இருந்தால் கூட நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ நான் அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணிப்பேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக 1 or 2 drops வினிகர் கூட நான் ஆட் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஆனியனோட சேர்ந்து நமக்கு அந்த டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு ப்ளஸ் புதினா, கொத்தமல்லி விழுதாக போட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தக்காளி இல்லை வேறு எதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளிலேயே நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பிஞ்ச், நான் ரொம்ப நிறையா மிளகாப்பொடி இதுக்கு யூஸ் பண்ணல. லைட்டாக 1 or 2 பிஞ்ச் தான் சூப்புக்கு நான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மிளகாப்பொடி ஆட் பண்ணால் நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுப்பேன். அப்புறம் மிளகு பொடி, எப்போதுமே என்னோடய ஃபேவரெட் மிளகு பொடி தான். அதுதான் நம்ம சளி எதுவாக இருந்தாலும் நமக்கு கரைச்சிரும். ஸோ அதில் நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை இதோட சேர்த்துட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது நீங்கள் பிரியாணி பவுடரை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது என் பசங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சும்மா மைல்டு டேஸ்ட்டுக்காக நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பிரியாணி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அருமையாக வாசம் வருது. ஸோ இப்போ இதில் நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம அட்லீஸ்ட் இது மட்டனுங்கிறதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுக்காக நான் அட்லீஸ்ட் ஒரு 10 விசிலாவது போட போகிறேன். ஸோ இப்போ அது போடுற டைமில் நான் இப்போ மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு இது ரெண்டையும் நான் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். கடைசியாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பில் ஆட் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போது நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அதில் ஆட் பண்ணுவோம். மட்டனுங்கிறதுனால நான் 10 விசில் விடுறேன். ஸோ நீங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ அதை விட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், மட்டன் வெந்துருச்சா நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் 2 விசில் விட்டால் கூட தப்பு கிடையாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. மட்டன் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. மட்டன் சூப்புமே நல்லா திக் கன்சிஸ்டன்சியோடு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த மிளகுத்தூள் ப்ளஸ் சீரகத்தூளை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப் பார்க்கும் போதே நல்லா எம்மியாக இருக்குது. நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வாடெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பசங்க சூப் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் இன்னும் 1 கப்போ இல்லை 2 கப்போ சூப்புனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் தாளித்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டு கருவேப்பிலை சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் வேறு எதுவும் போடலை. பட் நல்லா தாளிச்சிட்டு இங்கே பாருங்கள் நமக்கு சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை வந்து தூவி விட்டுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் இவ்வளோ அருமையாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குவிக் குக் ஸ்பைட்டி சேனலுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் என் பசங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்க உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட சூப்பை வடிகட்டி சாப்பிட்லாம், குடிக்கலாம். நான் என் பசங்களுக்கு வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, இல்லை தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு ஆற்றும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே தேங்காய் பால் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஏன் க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டாக 1 or 2 லீஃப் புதினா மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நான் தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மட்டன் பீஸ் போட்டுட்டு அதில் வந்து நான் இந்த சூப்பை வந்து எடுத்து வச்ச சூப்பை வந்து பசங்களுக்கு வந்து அதில் போட்டு நீங்கள் வடிகட்டி கூட கொடுக்கலாம். இல்லை மேலாக்க இது சூப்பை மட்டும் எடுத்து நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு காரம் இருக்காது. இதில் நைஸ் கால்சியம் ப்ளஸ் கொலாஜன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மிளகு சீரகம் இதெல்லாம் இருக்குது. பசங்க சளி கோல்டு ஃபீவர் எதுவுமே வராது. உங்களுக்கு இம்யூன் பவர் நல்லா பூஸ்ட் ஆகும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஸோ பயம் இல்லாமல் யார் வேணால் எடுத்துக்கலாம். வயிற்று புண்ணையே ஆற்றும். ஸோ இவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.